அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்றி கிடந்த சூட்கேஸால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்றி கிடக்கும் சிவப்பு வண்ண சூட்கேஸால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் ஓரமாக நீண்ட நேரம் கேட்பாரற்று கிடந்த ரெட் கலர் சூட்கேஸ் கிடந்த நிலையில அது யாருடையது என்று சிஆர்பிஎஃப் வீரர்கள் முதலில் விசாரித்தார்கள். அதற்கு பிறகு அது யாருடையதும் இல்லை, இங்கு இருப்பவர்கள் யாரும் அதை எடுக்கவில்லை என்று தெரிந்தவுடன் மோப்பநாய் உதவியோடு வெடிகுண்டு நிபுணர்கள் வருகை தந்து அதனை சோதனை செய்து தற்பொழுது அதனை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். இதனால் இந்த இடமே ஒரு பரபரப்பான ஒரு நிலையில்தான் இருந்தது. முக்கியமாக ஒரு புறம் விமான நிலையம், அதே போல மற்றொரு புறம் தேர்தல் நேரம், அதே போல பாஜக மாநில தலைவர் வரக்கூடிய அதே நுழைவாயில் பகுதியில் இந்த சூட்கேஸ் ஆனது ஓரமாக நீண்ட நேரம் கேட்பாரற்று கிடந்த ஒரு நிலை இருந்தது. முதலில் அதை கவனித்த போலீசார் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு தகவல் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு சிஆர்பிஎஃப் வீரர்கள் இங்கே வருகை தந்து அதனை சோதனை செய்ய முயற்சியாக வெடிகுண்டு நிபுணர்களை அழைத்திருந்தார்கள். எனவே மோப்பநாய் உதவியோடு அதனை முதலில் சோதனை செய்தார்கள். அதற்கு பிறகு அது பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அவர்கள் ஏறத்தாழ உறுதி செய்த நிலையில மேலும் அதனை சோதனைக்கு உட்படுத்துவதற்காக அதனை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். மேலும் அது யாருடையது, ஏன் இங்கே விட்டு சென்றார்கள் என்பது தொடர்பாகவும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அடுத்த கட்டமாக விசாரிக்க இருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழலில், அதுவும் விமான நிலையத்தில் இப்படி ஒரு சூட்கேஸை இந்த இடத்தில் இருந்த ஒரு நிலையில இந்த விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது.